மக்களே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய இந்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. சென்சஸ் 2027 அப்படிங்கிற பேர்ல. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 17/7/2026 முதல் 31/7/2026 இந்த காலகட்டத்தில் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல நீங்களாவே பங்கெடுத்துக்கிட முடியும். அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொபைலை பயன்படுத்தியோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ பயன்படுத்தி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஒரு குறிப்பிட்ட தளம் இருக்கு, அந்த தளத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன், அது வழியா போய் பதிவு பண்ணிக்கலாம். கடைசியா ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பதிவு பண்றேன். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல நம்ம எப்படி பங்கெடுத்துக்கிறது? அதுக்கு 2 சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 17/7/2026 முதல் 31/7/2026 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் எதை பயன்படுத்தியும் நீங்க ஈஸியா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல பங்கெடுத்துக்கிட முடியும். அதுக்கு cs.census.gov.in இந்த தளத்துக்குள்ள போய் மாநிலத்தை செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் குடும்ப தலைவரோட நேமை என்டர் பண்ணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், தேவைப்பட்ட இமெயில் ஐடி இதை கொடுத்து வெரிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஓடிபி நம்பரை கொடுத்தோம்னா முறையா உள்ள போயிடுவோம். அங்க ஒரு 33 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 33 கேள்விகளும் நீங்க அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 16 மொழிகள்ல சப்போர்ட் பண்ணுது. நம்ம மொழியிலையும் நம்ம மாத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேட்கக்கூடிய கேள்விக்கு முறையா பதிவு பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிராஃப்ட் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் ரீவிசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு உடனே அந்த தளத்துல இருந்து நமக்கு ஒரு எஸ்சி ஐடி கொடுப்பாங்க. இதைத்தான் செல்ஃப் எனிமரேஷன் ஐடி அப்படிம்பாங்க. இது ஆல்பா நியூமெரிக்கல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 டிஜிட்ல இருக்கும். அதை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். நீங்க அதை மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுடைய இமெயிலுக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அது அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை வச்சதுக்கு அப்புறம் இந்த டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 17/7/2026 முதல் 31/7/2026 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கல்ல, நமக்கு ஒரு எஸ்சி ஐடி கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த எஸ்சி ஐடியை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஆகஸ்ட் 1 முதல் அந்த மந்த் முழுவதும் அரசு தரப்புல இருந்து அரசு ஊழியர்கள் யாராவது ஒருத்தர் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கா வருவாங்க. அப்படி வரும்போது கண்டிப்பா நம்மகிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏற்கனவே நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ஐடியா கொடுத்தாலே போதுமானது. சிம்பிள். அவங்க அந்த ஐடியா வாங்கிக்கிட்டு ஈஸியா அவங்களுடைய அக்கௌண்ட்ல சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படி செய்யாத பட்சத்துல நீங்க கண்டிப்பா அவங்க கூட ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இதுல நம்ம பங்கு எடுத்துக்கணும். அப்பதான் அரசு நலத்திட்டங்கள் வந்து முறையா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துடைய பதிலா இருக்கு. ac.census.gov.in இந்த தளத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்கோங்க. சென்சஸ் 2027 ஆரம்பம் ஓகே கொடுத்துடணும். இதையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. ஃபைனலி உள்ள போனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் த நேம், குடும்ப தலைவரோட நேம், அதுக்கப்புறம் 10 டிஜிட் மொபைல் நம்பர், ஆப்ஷனல் இமெயில் ஐடி வெரிஃபை கொடுக்கணும். இதுல என்ன போட்டிருக்கு, ப்ளீஸ் என்டர் த நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு கரெக்ட்லி, கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடி நம்பரை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2ல இருந்து ஸ்டெப் 6 வரைக்கும் உள்ள கேள்விகள் இருக்கும். 33 கேள்விகள் இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா செலக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலாம். இந்த இப்படிதான் இருக்கும் கேள்விகள். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த டிராஃப்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் சப்மிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் செல்ஃப் எனிமரேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 டிஜிட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கேரி பண்ணிக்கணும். அந்த கவர்மெண்ட் தரப்புல இருந்து அந்த அரசு ஊழியர் வரும்போது அவங்ககிட்ட இதை கொடுத்தாலே போதுமானது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.